வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம வேலூர் மாவட்ட சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த நோட்டிபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு இதில் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்ட்ஸ்னு சொல்லிட்டு இது வேகன்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும், எம்டி ஜென்ரல் மெடிசன் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2024 பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ் படி உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ரெசிடென்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் ஆஃப் டென்டல் சர்ஜரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் நான் பிஜி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து டெர்மட்டாலஜி யூனிட் 1லேருந்து எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2024 பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெர்மட்டாலஜி யூனிட் 2க்கும் எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. அதற்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2024 பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜிக்கு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு என்எம்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எம்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பீடியாட்ரிக். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபார்மசிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ட்ரைனி ஃபார்மசி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபார்ம் இல்லை பிஃபார்ம் முடிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மந்த்லி ஸ்டைஃபனாக வந்துட்டு 10,145 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2024 பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட் டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 8,800 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா 9/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசி சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் இல்லை பிஃபார்ம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா 12,762 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் கிரேட் 3ல வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்சால்டேட் பே மூலியமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் எனி பிரான்ச் ஆஃப் லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். இதற்கு கன்சல்டேட் சேலரி பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 18% HRA பர் மந்த்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்து ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீல்டு ஒர்க்கர் கேட்டிருக்காங்க பாருங்க, மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில். இது குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 13/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் ஓரியன்டல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 வருஷம் வரையும் தான் வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கமெண்டேஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெர்மினல் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு வரையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்டு ஒர்க்கர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதற்கு வந்து +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் சீனியர் ரெசிடென்ட் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூரோலஜிக்கு மாஸ்டர் டிகிரி யூராலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎன்டி யூனிட் 5ல வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இஎன்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் என்எம்சியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் வைராலஜிக்கு வந்துட்டு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பற்றி எதுவும் போடலை. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஓடி முடிச்சிருந்தா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸில் நீங்கள் பிஓடி முடிச்சிருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி முடிச்சிருக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் குவாலிஃபிகேஷன் எம்டி ஃபார்மகாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சேம் டிபார்ட்மெண்ட்லேயே எம்டி ஃபார்மகாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி இது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி சைக்காட்ரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எம்டி ஃபார்மகாலஜி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 1 இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஜிஎஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 25 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் பார்த்தீங்கன்னா ஆர்மடு போலீஸ் சர்வீஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 25 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சீஃப் ஃபயர் ஆஃபீஸர் ஃபார் த ஜிஎஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு 25 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபயர் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/9/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் எடிட் யுவர் ப்ரொஃபைல் யூசிங் சிஎம்சி ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு நியூ அப்ளிகண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில் எல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப்ல 512 KB நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முழுக்க நீங்கள் வந்து டிகிரியை வந்து ரெகுலர் பேசிஸில் பண்ணியிருந்தா மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற முடியும். கரஸில் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரெகுலர் பேசிஸில் முடித்தவங்க மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.